அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் கொன்றை வேந்தன். சந்ததிக்கு அழகு வந்தி செய்யாமை. அதாவது மலடு இல்லாமல் இருப்பது குடிக்கு அழகு அப்படின்னு அவை சொல்லுகிறாள். அதனால் தன் வம்சம் வளர்வதற்கு மனைவியோடு கூடி வாழ்வது அவசியம் என்று அவை சொல்லுகிறார். சந்ததிக்கு அழகு வந்தி செய்யாமை, அதான் சொல்றது. நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருந்தால், நெஞ்செரிச்சல் இருந்தால், அஜீரண கோளாறுகள் இருந்தால், மலச்சிக்கல் இருந்தால் கவலை வேண்டாம். சர்வம் ஹெல்த் கேரை தொடர்பு கொள்ளுங்கள். 9176380403 பூரணம் நலம் பெறலாம். அடுத்ததாக நம்முடைய ஹோமியோபதி சப்ஜெக்டுக்கு போவோம். ஹோமியோபதியில் வெர்டிகோ தலை சுற்றலுக்கான சிகிச்சை முறை. நண்பர்களே, மீண்டும் மீண்டும் சொல்றோம், தலை சுற்றலை சாதாரணமான ஒரு பிரச்சனையா நினைக்காதீங்க. தலை சுற்றல் வந்துவிட்டால் அது உங்களுடைய இயற்கையான நார்மலான வேலையை கூட உங்களால் செய்ய முடியாத நிலைக்கு போய்விடுவீர்கள். அதனால அதை கவனித்து பார்த்து ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சை மேற்கொள்ளுங்கள். அந்த சிகிச்சை ஹோமியோபதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக விரைவாக குணமாகிவிடும். அதனால அதை நல்லா பார்த்துங்க. தலை சுற்றல் என்பது தலையை அப்படி ஒசத்தும் பொழுது ஏற்படும். தலையை பின்னுக்கு கொண்டு போகும்போது ஏற்படும். உயரமான பகுதிக்கு போகும்போது தலை சுற்றல் ஏற்படும். படுக்கையில படுத்திருக்கும் பொழுது அல்லது சாஞ்சிருக்கும் பொழுது ஏற்படும். அடுத்து குனிந்து நிமிரும் பொழுது, குனிஞ்சு இருக்கும் பொழுது அல்லது நிமிர்ந்து இருக்கும் பொழுது இந்த தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தலை சுற்றல் ஏற்படும். ஓய்வு எடுக்கும் பொழுதும் தலை சுற்றல் ஏற்படும். ஓய்வுக்கு பிறகு தலை சுற்றல் ஏற்படும். பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு கார்ல, குதிரையில, ட்ரெயின்ல இது மாதிரி எல்லாம் போகும் பொழுது உங்களுக்கு அந்த தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வலது பக்கமாக ஆடும் பொழுது ஏற்படும். படுக்கையிலிருந்து அப்படி எழும் பொழுது ஏற்படும். கண்ணை தேய்க்கும் பொழுது ஏற்படும். முன்னும் பின்னும் ஆடும் பொழுது ஏற்படும். இதெல்லாம் சொல்றத பார்த்தா உங்களுக்கு ஏதோ தமாசா தெரியும். இல்லை நண்பர்களே, இது பலருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். இதுக்கான மருந்துகளை சாப்பிட்டு ஒருத்தருக்குள்ள வந்ததை தான் நம்ம சொல்றோம். அப்போ என்னன்னா, நாம தெளிவாக நமக்கு இந்த தலை சுற்றல் என்பது எந்த சூழ்நிலையில் ஏற்படுகிறது அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிச்சு சொன்னா அது சொடக்கு போட்ட நேரத்தில் ஒரே ஒரு டோஸில் சரியா போயிடும். அதற்காகத்தான் இவ்வளவு விளக்கமாக விரிவாக நாம உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம் நண்பர்களே. அதனால இந்த தலை சுற்றல் என்பதனை சாதாரணமாக நினைக்காமல் உன்னிப்பாக கவனித்து ஹோமியோபதி மருத்துவரை அணுகி மருந்தை பெற்று நலமடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.